கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையோடு கூட இந்த ஆராதனை நம்ம கடந்து செல்ல போகிறோம். தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இந்த வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58:11 நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவட்சண காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நனவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருக்கு போலவும் இருப்பாய். இதை அப்படியே மாற்றி சொல்லணும். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருக்கை போலவும் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தொடர்ந்து சொன்னா, கடந்த வாரத்துக்கு முன்னாடி கடைசியா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்லு மேல கல்லு வச்சு வீடை கட்டும் போதுதான் வீடாக மாறும். ஆமென். நான் ஞாபகம் இருக்கிறது, ஒரு செங்கல் மேல செங்கல் வச்சா வீடாக மாறும். ஒரு செங்கல் வச்சு வைத்துட்டு நீங்க சரிட்டா தூங்கி வேடிக்கை பார்த்து நான் செங்கல் வச்சுட்டேன்னா அது வீடா மாறுமா? மாறாது. அது வீடு எத்தனை அடி ஏற்றணுமோ அத்தனை அடிக்கு கல் வச்சுட்டே இருக்கும். சோர்ந்து போகக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது, விசுவாசத்தை விட்டுக்கூடாது, நம்பிக்கை விட்டுக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து அந்த கல்லு மேல கல் வச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலர் ஒரு கல் வச்சுட்டு பாதியிலே வீடு நின்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 கல்லிலே நின்றோம், சிலருக்கு பாதியில் நின்றோம்ல. அது வீடாய் வருமா? பரிமாணம் எடுக்குமா? வீடாய் கிடையாது. வீடாய் அதை சொல்ல முடியுமா? அப்போ அது முடிகிற வரைக்கும் கல்ல மேல கல் வச்சுட்டே இருந்தாலும் வீடாய் பரிமாணம் எடுக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையை ஒரு முறை கேட்டுட்டு அத்தோட நம்ம சைலண்டா அது பாதியிலே நிற்கப்பட்ட வீடா தான் தெரியும். அது வீடு என்று சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்டணம் கட்டிட்டு அப்படியே நிற்குது, பாழடைந்து கிடைக்கிறது. நீங்க எத்தனையோ கிறிஸ்துவருடைய வாழ்க்கை பாழடைந்து கிடைக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாழடைந்து கிடைக்கிறது. சுகம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் இல்லை, தேவனுடைய மகிமை பிரசன்னத்தை உணர்கிறதில்லை. காரணம் அவருடைய வாழ்க்கை பாழடைந்து இருக்கிறது. ஏதோ எப்போ மாசத்துக்கு ஒரு முறை சபைக்கு வருது, 6 மாசத்துக்கு ஒரு முறை சபைக்கு வருது, மாசத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை தேடுறது, 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை தேடுறதுனால எப்போ ஒரு கல்ல அடைக்கிட்டு என் வாழ்க்கை எதுவுமே நடக்கலை என்று பின்னாடி திரும்பி போகிற கூட்டங்கள் அநேகமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் நாங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த காலையில சொல்றேன். நம்ம முடிகிற வரைக்கும் அந்த கல்லை வச்சு சொந்து போகாமல் அடைக்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு எடுக்கணும் அவ்வளவு எடுத்து ஒரு வாழ்க்கையை கட்டுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை மாசம் சொல்ற வாக்குத்தத்தங்களை எடுத்து அடக்குங்க. வாரம் சொல்ற வார்த்தைகளை எடுத்து அடக்குங்க. அல்லேலூயா. இப்படி கூட செய்யறாங்க. விசுவாசம் நம்பிக்கை இருந்துச்சு வாழ்க்கையில ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ ஒரு போர்டை வீட்டுல வச்சுட்டு மாசம் சொல்ற வாக்குத்தத்தங்களை எழுதிட்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்றது புரியுதா? வீட்டுல வேற ஒண்ணுமே இல்லை, அதுக்கான வசதி எல்லாம் இல்லை. ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு சார்ட் வாங்கிட்டு வந்துச்சு, ஒரு சோத்துல ஒட்டிட்டு 1வது வாக்குத்தத்த கர்த்தர் என்ன பேசுறார் அதை எழுதுங்க. கீழே அந்த அதிகாரத்தோட போட்டு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஏசாயா 58:11. அது மாதிரி ஒவ்வொரு மாசமும் கர்த்தர் என்ன பேசுறார் ஒவ்வொன்றையும் எழுதுங்க. எழுதிட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எங்க சபைக்குரியது, இந்த வார்த்தை வேறு ஒருத்தருக்கு, இந்த வார்த்தை இவங்களுக்கு இல்லை, இந்த வார்த்தை எனக்குரியது. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் எழுதி இருக்கிறேன். அல்லேலூயா. இது என் வாழ்க்கையில நடக்கும், அதனால நான் எழுதுகிறேன் என்று நீங்க விசுவாசத்தோட எழுதும் போது அது கர்த்தர் அதை நிறைவு கூறுவார். பைபிள் புதிய நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பாருங்க, நிறைய சொல்லிருக்கோம். எழுதிருக்கிறபடியே என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்பட்டிருக்கும். காரணம் எழுதிருக்கிறபடிதான் நடக்கும். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் எழுதுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் இருதயத்தில் எழுதணும். முக்கியமா இருதயத்தில் தான் எழுத வேண்டும். இருதயத்தில் நிறைய நேரத்தில் எழுதும் போது
நம்ம ஜனவரி 1ஆவது மாசம் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாரும் ஞாபகம் இருக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே சொன்னது ஞாபகம் இருக்குமா? இருக்காது. இது ஒன்று மட்டும் வாரம் வாரம் நம்ம சொல்றதுனால மைண்ட்ல இருக்கும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஏதோ ஒரு காரணம் கலந்து போகுது. நீங்க எழுதி வச்சீங்கன்னா ஒவ்வொரு முறை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஓ, கர்த்தர் பேசியிருக்கிறார். அவர் மனிதன் அல்ல பொய் சொல்லுவதற்கு. அவர் சொல்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை இந்த பூமியை நோக்கி அனுப்புறாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறிச்சுன்னா அவர்கிட்ட திரும்புமா? வெறுமையா அவர்கிட்ட திரும்பாது. அல்லேலூயா. எஸ்ஐயா வாசிக்கிறோம். மாறிய உடைந்த மலையை வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து முளை கிளம்பி விளையப்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து, யார் வாயிலிருந்து? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் வார்த்தையும் இருக்கும். அது எப்படியா இருக்குன்னா, நான் நினைக்கிற காரியமாகும்படி வாழ்க்கும். நான் சொல்லுகிறதை செய்யும். நான் எந்த காரியத்தை நிமித்தமா இந்த பூமிக்கு அனுப்புறனோ, இந்த பலிபீடத்திலிருந்து நான் பேசுகிற வார்த்தை எந்த காரியத்தை நிமித்தமா கர்த்தர் என் வாயில் வைக்கிறாரோ, அல்லேலூயா. நான் ஏதோ ஒன்று நான் பேசுறது ஏதோ ஒன்று பண்றதில்லை. ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்தை காத்து ஆண்டவர் நீங்க சொல்ற வார்த்தையை உங்க ஜனங்கள் கொடுக்கணும்னு கேட்கும் போது கர்த்தர் நினைக்கிற வார்த்தையை என் வாயில் வைக்கும் பொழுது அந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லும் போது அந்த வார்த்தை நான் நினைக்கிற காரியத்தை செய்து முடித்துதான் அந்த வார்த்தை திரும்பவும் என்னிடத்தில் வரும். வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் இன்னைக்கு 5 மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, வாக்கு தத்தங்கள் அது வெறுமையா அவர்கிட்ட திரும்பாது. இங்கே சுத்திட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், சின்னது அப்படியே ஒரு வெளிப்பாடோட அந்த 5 மாசம் வார்த்தைகள் எல்லாம் இங்க அப்படியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்துல அலைஞ்சிட்டே இருக்குது. யாருக்கு அந்த வார்த்தை நீங்க ரிசீவ் பண்றீங்களோ உங்களுக்கு அது முடிச்சிட்டு பிறகு ஆண்டவர்கிட்ட போகும். அது வரைக்கும் பூமியிலே தான், அந்த சபையிலே தான் போயிட்டே தான் அலைஞ்சிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை நாம இங்க எழுதி வைக்கும் பொழுது அதை நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்போதெல்லாம் நமக்குள்ள நம்மை அறியாமல் பரிசுத்த ஆவியானவருடைய ஈர்ப்பு நமக்கு காய்ந்து போய் இருக்கிற இந்த நிலத்தை அந்த நீர் பாய்ச்சுகிறது போல கொஞ்சம் நீர் பாய்ச்சுகிற நிலம் எப்படி பூமியில இதுவரைக்கும் தண்ணீரை காணாமல் காய்ந்து போயிருக்கிற பூமி தண்ணியை பார்த்த உடனே எப்படி தண்ணீரை ஏற்றுக்கொள்கிறது போல உங்கள் இருதயங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்போ வரும்பொழுது அந்த வார்த்தை உன்னுடையதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அக்செப்ட் பண்ணும்போது, ரிசீவ் பண்ணும்போது, அது ரேமா வார்த்தையாக அதை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், விசுவாசம் என்ன செய்யுங்க. ஒரு சார்ட், ஒரு போர்டு ஏதோ வச்சுட்டு ஒவ்வொரு மாசத்துக்கு வாக்குத்தத்தத்தை எழுதிட்டே வாங்க. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்து உடனே அந்த வார்த்தையை பாருங்க. பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வார்த்தை நீங்க செங்கல் மேல செங்கல் வைத்து அழைக்கிறது போல வார்த்தை மேல வார்த்தை வைத்து அழைக்கிட்டே வாங்க. ஒரு நாள் கட்டிடம் வீடாய் காட்சி அளிக்கும். ஒரு கட்டிடம் உங்களுடைய பிசினஸ் ஆய் காட்சி அளிக்கும். ஒரு கட்டிடம் நல்ல ஒரு படிப்பு முடித்த பிள்ளைகளாய் காட்சி அளிக்கும். ஒரு கட்டிடம் உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதார கட்டிடமாய் காட்சி அளிக்கும். ஒரு கட்டிடம் சுகத்தின் கட்டிடமாய் காட்சி அளிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டிடம் சமாதானத்தின் சந்தோஷத்தின் நிறைவு கட்டிடமாய் காட்சி அளிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் சொத்து போகாம ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கான வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை சங்கீதம் 91வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 91வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும் பொழுது நம்ம அதை கேட்கலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு, நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்ம சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், இந்த வாரத்துக்கான வார்த்தையும் என்ன தெரியுமா? உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்.
ஹalleluya சொல்லுங்க ஹalleluya. கண்ணி தெரிக்கும் தப்புவீர்கள். நான் சொல்றேன் கண்ணி தெரிக்கும் தப்புவீர்கள். GNT Good News Translation மொழிபெயர்ப்பு இப்படியே சொல்கிறது, He will keep you safe from all hidden dangers and from all deadly disease. அப்படி சொல்ற அப்படின்னா கர்த்தர் எல்லா மறைமுக ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பார். ஹalleluya. வேறொரு கண்ணின்றதல நான் சொல்றது பாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியே சொல்றது, எல்லா மறைமுக ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. வேறு கண்ணி இரண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றா இருந்தால் செயல்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்படாது, வேறு கண்ணி சேர்ந்துதான் செயல்பட ஆரம்பிக்கும். வேறு என்ன அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில் பிசாசை எடுத்துக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அப்போ வேறு நமக்கு தெரியும். கண்ணி வைக்கிறது என்ன, வேடன் வேட்டையாடுறவன் வேடன். அவன் என்ன பண்ணுவான், கண்ணி வைப்பான். இது புறாக்களுக்கு இல்ல பன்றிகளுக்கு கண்ணி வைக்கிறது, இல்ல வேற என்னென்னத்துக்கோ கண்ணி வைப்பாங்க. கண்ணி வலை விதிப்பாங்களா, விதிக்கும் போது அந்த மிருக ஜீவன்கள் என்ன பண்ண, மிருக ஜீவன்களோ இல்ல பறவைகளோ பறவைகளோ ஏதோ அந்த கண்ணியில் போய் சிக்கிக்கொள்ளும் போதுதான் வேடன் மறைந்திருந்து போய் தர எடுத்து அதனுடைய ஜீவனை முடித்துவிட்டு அதை தனக்கு சொந்தமாக சாதமாக்கிக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. அப்போ ஒரு வேடன் ஒரு கண்ணியை உருவாக்கும் பொழுது அதை என்ன பண்ணுவான்னா, அந்த கண்ணியை வைத்துட்டு அவன் மறைந்து இருப்பான். ஹalleluya. அவன் இருக்கிற இடம் தெரியாது, கண்ணியும் எங்க இருக்கிறது என்று மிருக ஜீவனுக்கு தெரியாது. பார்த்துருக்குங்க நிறைய இடத்துல, சில இடத்துல அந்த கண்ணியை விரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தரை எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை சரிப்படுத்துவாங்க. அந்த பக்கம் இலை இருக்கிறதா அந்த இலை காஞ்சிலேயே அதெல்லாம் மேலே போட்டுருவாங்க. ஆமென் ஹalleluya. இல்ல அந்த பக்கம் கொஞ்சம் ஈரம் இருக்கிற ஈரமான இடத்தை போட்டுருவாங்க. அந்த இருக்கிற இடத்துக்கு கண்ணி வைத்திருக்கிற இடத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மறைவான இடத்துல தான் கண்ணியை வைப்பாங்க. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. இதெல்லாம் சங்கீதம் 64:5 சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணிகள் எப்படி இருக்கும் என்றால் அது மறைவிடத்துல தான் இருக்கும், யாருக்கும் அது தெரியாது. அது வைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த கண்ணி வெடியை வைப்பாங்க. இந்த தீவிரவாதிகள் மற்ற ஆட்கள் எல்லாம் கண்ணி வெடி வைக்கிற போது அது எந்த இடத்துல வச்சாலும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் மட்டும் தான் ஞானமா போவோம். வேற யாராவது கால் வச்சாலும் முடிஞ்சிச்சு, செத்து போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல வைத்திருக்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் தான் போய் அதை எடுக்கணும், அவனுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. அப்போ மற்ற யாருக்குமே தெரியலன்னா அவன் வாழ்க்கை அழிந்துவிடும். தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவோம், இந்த கண்ணில போய் விழுமா சொல்ல, அந்த கண்ணி வலையில போய் விழுமா, விழமாட்டோம், உசாராயிடுவோம். அதுதான் பிசாசு அநேக நேரங்களில் மறைமுகமாக அவன் கண்ணியாக இருந்து அவன் நம்மை தாக்குகிறான். ஹalleluya. வெளிப்படையா இருந்தா நம்ம கொஞ்சம் உசாராயிடுவோம், வெளிப்படையா இருந்தா நாம் உசாராயிடுவோம். அவன் எப்பொழுது மறைவாக இருந்து தாக்குறதுனால நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகளை நாம் கண்டிருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நாம் கண்டிருக்கிறோம். ஒரு வேடன் ஒரு பறவைகளுக்கு கண்ணி வைக்கும் போது சில பறவைகள் என்ன பண்ணா, அது இறகு போய் அந்த கண்ணில மாட்டிக்கும். சில பறவைகளோடு அது என்ன பண்ண, கால்களுக்கு சிக்கிக்கொள்ளும் அந்த கண்ணில. சில பறவைகள் பார்த்தா என்ன கழுத்து போய் மாட்டிக்கும். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. இது போல அநேக நேரங்களில் என்னன்னா அவன் வேடன் வைக்கிறது எல்லாமே அங்க சில காரியங்கள் மாட்டிக்கொள்ளும், மறைமுகத்தில் மாட்டிக்கொள்ளும். அதே போலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வேடன் என்பது பிசாசை காட்டுகிறது. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவருக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேடன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், வேடன் என்பது பிசாசை காட்டுகிறது, நம்முடைய எதிரியாகிய சத்துருவை காட்டுகிறது. கண்ணி என்று பிசாசு பயன்படுத்துகிற தந்திரமான செயலை காட்டுகிறது, இல்ல ஆயுதங்களை காட்டுகிறது. பிசாசு எந்த ஆயுத தந்திரத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை அழிக்க அவன் முற்படுகிறான். ஒரு சத்தமோட ஹalleluya சொல்லுங்க. பிசாசு விபத்து என்ற கண்ணியை விரிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. பிசாசு நம்மை சேதப்படுத்துகிற ஒரு கண்ணியை விரிக்கிறான். பிசாசு நம்மை மட்டுப்படுத்துகிற ஒரு கண்ணியை விரிக்கிறான். நம்மை நஷ்டப்படுத்துகிற ஒரு கண்ணியை விரிக்கிறான். நம்ம சரீரத்தை நஷ்டப்படுத்துகிற, குடும்பத்தை நஷ்டப்படுத்துகிற, நம்மளுடைய பிசினஸ் நஷ்டப்படுகிற அநேக காரியங்கள் கண்ணியை பிசாசு விரிக்கிறான். எவ்வளவு காரியத்தை நம்ம இன்னே இழந்திருக்கிறோம், இதெல்லாம் பிசாசு வலை விரித்த அந்த கண்ணி தான். இன்னும் அநேக நேரங்கள் நம்ம பிராணனை வாங்க விரிக்கிறான். சங்கீதம் 38:12 தாவீது சொல்றான், என் பிராணனை வாங்குகிறார்கள் கண்ணி வலை
நீங்க பிசாசு உயிர் எடுக்கிறதுக்காக அவன் கண்ணி வலை விரிச்சிருக்கான் தெரியுமா? அல்லேலூயா. பிசினஸ்ல கண்ணி, பிசாசுடைய கண்ணி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யும்போது நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் வரும், நமக்கே தெரியாது, நல்லா சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், திடீர்னு ஒரு காரியம் ஏற்படும். நம்ம கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று சுக்குநூறா உடைஞ்சு போகும். அதுல பிசாசு கண்ணி விரிக்கிறான். அல்லேலூயா. இப்படியாக பிசாசு நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அழித்து அவன் ஒரு பிசாசு தண்ணீர் போடுறான். கண்ணி வாழ அவன் விரிக்கும்போது நமக்கு தெரியாது, நம்ம சிக்கி கொள்ளும் போதுதான் தெரியும். பாவத்தில் விழுற வரைக்கும் நமக்கு தெரியாது, பாவத்தில் விழுந்த பிறகுதான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கடல்ல விழும்போது நமக்கு தெரியாது, கடல்ல மாட்டி சிக்கி கொள்ளும் போதுதான் தெரியும். இவ்வளவு கடல் இவ்வளவு ஆழத்தை கொண்டு இருக்கிறோமா, இவ்வளவு கடல் ஆகிட்டு இருக்கிறதா, இவ்வளவு பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறதா. உதாரணம் கேன்சர் வேலை சொல்லலாம். கேன்சர் வாங்கி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வியாதி யாருக்குமே அது ஒரு கண்ணி போல பிசாசு விதிக்கிற ஒரு கண்ணி வாழை. அது யாருக்கும் தெரியாது, அது எப்போ வருதுன்னே தெரியாது, எங்க இருக்குதுன்னு தெரியாது. மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர்லாம் கண்டுக்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா எப்போ தெரியும்னா அது மறைப்பொருளாய் உள்ள உருவெடுத்து அந்த ஒரு சிவியர் ஸ்டேஜ் வரும்போது காப்பாற்ற முடியாத ஒரு நிலையை மாட்டிக்கொள்கிறான். பார்த்தீங்களா? சாப்பிட முடியாம இல்ல சிம்டம்ஸ் சரீரத்துல கோளாறுகள் ஏற்படும் பொழுதுதான் தெரிகிறது பிசாசுடைய கண்ணி வலைக்கு உட்பட்ட கேன்சர் வியாதி வந்திருக்கிறது என்று. அதுக்கடுத்து அதை காப்பாற்றவே முடியாத அளவுக்கு ஒரு சீரியர் நிலையில ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருது. அல்லேலூயா. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதே போல பிசாசு வந்து வாழ்க்கையில சில நேரங்களில் அவன் என்ன பண்றது யாருக்குமே தெரியாது. சில நேரத்துக்கு கொஞ்சம் சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய சொல்லுவோம், நமக்கு தெரியாது. சில நேரத்துக்கு கொஞ்சம் பாவம் செய்ய சொல்லுவோம், நமக்கு தெரியாது. சில நேரத்துக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக காரியங்களை செய்ய சொல்லுவோம், நமக்கு தெரியாது. கொஞ்சம் நம்ம செய்யற மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் நாட்களுக்கு பிற்பாடு, கொஞ்சம் நேரத்துக்கு பிற்பாடு, கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது தூரம் வந்துட்டு இருப்போம் கர்த்தரை விட்டு. அல்லேலூயா. உண்மையா சொல்றா, எல்லாரும் நானும் சேர்ந்து சொல்லுவேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில இருந்த ஆர்வமும் உற்சாகமும் தேவன் மேல் இருந்த பற்றுதலும் ஐக்கியமும் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் பிசாசு நம்ம கொஞ்சம் தான் இருப்பான். இது என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு நினைக்கும் போது கொஞ்சம் அவன் இருந்து கடைசி அவனுக்கு எப்ப தெரியும் தெரியாது, பண்றதெல்லாம் பெருசா தெரியாது, என்ன. ஆனா என்னைக்கு அந்த கேன்சர் வியாதி உருவெடுக்கிறது போல ஆண்டவருக்கு நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தூரம் வந்துட்டு இருப்போம். அப்ப இயேசுவே நம்ம மறந்து போயிருப்போம். அப்ப ஆண்டவருக்கு அநேக கூட்டம் இன்னைக்கு வெளியில போற காரணமே இதுதான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஆர்வமாய் ஏற்றுக்கொள்ள வருவாங்க. ஆனா நிறைய பேர் பின்னாடி போறது காரணம் என்ன தெரியுமா? அவள் செய்கிற தவறல்ல, இந்த பிசாசு அந்த கண்ணி வலையை விரித்து ஏதாவது ஒரு கண்ணி, கணவன் என்ற ஒரு கண்ணி வலையை விரிப்பான், இல்ல மனைவி என்ற ஒரு கண்ணி வலையை விரிப்பான், இல்ல பிள்ளைகள் என்ற ஒரு கண்ணி வலையை விரிப்பான், இல்ல சொந்த மதங்கள் என்ற ஒரு கண்ணி வலையை விரிப்பான், வேலை என்ற கண்ணி வலையை விரிப்பான். ஏதாவது ஒரு கண்ணி வலையை விரித்து கொஞ்சமா ஆண்டவர் பக்கத்தில் இருந்துட்டு கடைசி அவங்க நரகத்தினுடைய திசையில் கொண்டு போய் விடுவான். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி காலையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை பிடித்திருக்கிறத எப்பொழுது விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தரை நீங்க பிடிச்சிருக்கிறது எப்படி தெரியுமா? எப்படி சொல்றது? இப்படி ஆண்டவரை இப்படிதான் பிடிச்சிருக்கிறேன் எப்பவுமே. ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி அவரை மட்டும் விடக்கூடாது. ஒரு ஆமென். சும்மா கொஞ்சம் விடன்னு விட்டுனா கடைசியா பின்னாடி போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. போட்டு பிடிச்சதுன்னா ஆண்டவரை நீ விடவே கூடாது. விடாம இருக்கும்போது தான் உன் வாழ்க்கை சீராக இருக்கும். எல்லா கண்ணிக்கும் கர்த்தர் உன்னை காப்பார். ஆமென். இந்த வாரம் கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் தான், உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாயாத கொள்ளை நோய்க்கு நான் தப்பு பாதுகாப்பேன். பிசாசு திட்டமிடுகிற எல்லா கண்ணி வலைகளை நிர்மூலமாக்கி செயலுக்கு செய்து உன்னை நான் பாதுகாப்பேன். சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 124:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் வாசித்து நான் முடிக்க போடுகிறேன். சங்கீதம் 124 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணை தெரித்தது, நாம் தப்பினோம். ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேர் வாழ்க்கை தொட்டது தெரியல.
பிசாசுடைய தந்திரமான ஆயுதங்கள். குருவி என்பது நம்ம ஆத்துமாவை காட்டுகிறது. நான் சொல்றது அல்லேலூயா. ஒரு குருவி அந்த கண்ணில போய் சிக்கிக் கொண்டு வேற நாள் சிதைக்கப்படுகிறது போல பிசாசு நம்மை ஜீவனை எடுக்க வேண்டும் என்று நம் கண்ணுக்கு அவன் கண்ணியை வலைக்கு விரிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்காம வசனோட அருமையை சொல்லி பாருங்க. வேணுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு இருக்கிற மட்டும் கையை வைக்கிறேன். நாம உங்கள் ஆத்துமா தப்பிடுச்சு. அல்லேலூயா. கண்ணி தெரிந்தது. நாமே நாம் தப்பினோம். அல்லேலூயா. சிலருக்கு இல்ல, வந்தவங்க இல்ல. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கண்ணி வலையில அவங்க மாட்டிக்கொண்டாங்க, சிக்கிக்கொண்டாங்க. ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு ரேமா வார்த்தையா தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்ற வார்த்தை, இருக்கிற ஜனங்கள் நீங்கள் பாக்கியவர்கள். ஆறாவது பாடல பாடணும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உமன்பை நம்பும் நான் பாக்கியவான், உமன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அதான் சொல்றேன். அவரை நம்பல நீங்க இன்னைக்கு பாக்கியவான் தான். நான் சொல்றேன் அல்லேலூயா. எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு சொல்லுவாங்க, யாருமா பேசுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனா அவரை நம்ப பாக்கியவான் தான். அவர் அன்பை நம்ப பாக்கியவான் தான். ஏன் தெரியுமா? அவரை நம்பனதுனாலதான் கண்ணி தெரித்தது. அல்லேலூயா. ஆத்துமா தப்பிச்சு நீங்க தப்பினீங்க. இல்ல நான் சொல்லுவேன், நான் சொல்ற நிறைய வாழ்க்கை கத்தரை அந்த மாதிரி எத்தனையோ கண்ணி பிசாசு விரித்த வலை கண்ணிகளெல்லாம் கத்தர் காப்பாற்றினார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோட டூர் போயிட்டு வந்துருக்கோம். ஒரு ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஆராதனை சபைக்கு சண்டே சர்வீஸ் போகணும்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:45 டைம் 2 மணிக்குள்ள விடியற்கால 2 மணிக்குள்ள கேரளாவிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார் எல்லாம் ஃபேமிலியோட ஒரு 15-14 பேர் அந்த டிரைவர் வண்டியில் போயிட்டு வந்துட்டே இருக்கோம். வரும்போது நானும் கண்ணு மூச்சிலேயே வாங்க முடிஞ்சிடும். கிட்ட வரும்போது முடியாமல் நான் தூங்கிட்டேன். ஃப்ரண்ட் சீட்டில் நான் உட்காந்துருந்தேன். லெஃப்ட் சைடில் டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராங்க. ஓட்டிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு 1:45-2 மணி இருக்கும். திடீர்னு டமால்னு ஒரு சவுண்ட். பக்கத்துல லாரி நிக்குது, பெரிய லாரி, 10 வீலர் லாரி நிக்குது, பெரிய லாரி நிக்குது. வண்டி வருது. ஒரு சவுண்டு தான். பின்னாடி பயங்கரமா ஒரு மரண ஓட சத்தம் வண்டியில இருக்கு. ஒரு ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன தெரியல, நான் பெருமைக்காக சொல்ற கர்த்தர் பார்க்கிறாரு. எனக்கும் அந்த ஒரு பயம் பதட்டமே இல்லை. பயப்படாதீங்க ஒண்ணு இல்லைன்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எழுதிட்டு பார்த்துட்டு எல்லாமே பயப்படாதீங்க ஒண்ணு இல்லைன்ற. அதுக்கடுத்து வண்டி போய் முன்னாடி நிற்கிறாரு. டோர் ஓப்பன் பண்ண, டோர் ஓப்பன் ஆகல. டோர் எல்லாம் நொறுங்கிச்சு. நம்ம லெஃப்ட் சைடில் திருச்சியில் இறங்கி வரலாம். டிரைவர்ஸ் பக்கம் நல்லா இறங்கி வந்தோம். பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த மிரர் கண்ணாடி டோர் இந்த பக்கம் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. பின்னாடி லாரி பார்க்குறேன். ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன் மொபைலில். லாரி அந்த ஹேங்கரில் வண்டி இடிச்சு அவர் கொஞ்சம் அவர் தூக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படி எடுத்து வந்ததுனால எல்லாமே சேஃப் ஆகணும். கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் தான், ஒரு 100 கொஞ்சம் வண்டி உள்ள போயிடுச்சுன்னா எல்லாமே அந்த ஸ்பாட் அவுட் ஆயிருப்பாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? யாருக்குமே அவர் டிரைவர் கேட்கிறாரு, பின்னாடி யாராவது அடிக்கடி படிச்சா இடிச்சு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு முடி கூட எதை வேலைமே படல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சொல்றேன்னா, கொஞ்சம் செகண்ட்ல எல்லாமே அப்பளமா இருக்கும், பீஸ் ஆயிருக்கும். ஆனா வண்டிக்கு சேதம் தவிர யாருக்கு எந்த ஒரு சின்ன ஒரு காயமோ ஒரு எதுவுமே கிடையாது. ஆனா என் ஆத்மாவில ஒரு பதட்டம் ஒரு பயமும் இல்லை. ஏன்னா கண்ணி தெரிந்தது. என் ஆத்மா தப்பிட்டு கர்த்தரைகளை பாதுகாத்தார். அல்லேலூயா. இது ஏன் சொல்ல வரேன்னா, இது மறைவான பிசாசின் வலை விரிக்கிற ஒரு கண்ணி. நமக்கு தெரிஞ்ச நம்ம போய் விடுமா? விடமாட்டோம். அது வரைக்கும் நான் சொல்ல, நான் பார்த்துட்டேன். ஒரு செகண்ட்ல கண்ணை மூடுறதுனால அப்புறம் தெரியுது, கண் தொடர்ந்து பார்க்கறேன். வண்டி இடிக்கிறது, அந்த வண்டி லாரி நிற்கிறது எல்லாமே தெரியுது. ஆனா அந்த செகண்ட்ல என்னை பாதுகாக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்க நான் சொல்றேன், எவ்வளவு அங்க இடிக்கும்
போறது தெரிஞ்சா நம்ம உசாரா வருவோம் வர மாட்டோம், உசாரா வருவோம் வர மாட்டோம், உசாரா வருவோம். ஆனா இடிக்க போற என்ன நடக்க தெரியாது. ஏன்னா பிசாசு அந்த இடத்துல ஈரோடு பக்கத்துல ஒரு கண்ணியை வரைய அந்த ரோட்ல லாரிக்கார நிக்க வச்சிருக்கான். ஒரு ஆமே சொல்லுங்க அல்லேலூயா. ரோட்ல லாரிக்கார நிக்க வச்சிருக்கான். அப்போ அதுதான் நான் யோசிச்சு ஆண்டவர் நன்றி சொன்னேன். இதே வந்து 2017 ஒரு சம்பவம் நடந்துச்சு. வண்டி டோஸ் வண்டி அதே லாரிலாம் போய் இடிக்கிறாங்க. நிக்கிற லாரினா கிட்டத்தட்ட வண்டி நொறிக்கு அப்புறமா ஆயிடுச்சு. 2 பேரும் ஸ்பாட் அவுட் இறந்துட்டாங்க. அதே நடந்த காரியம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு அதான் நினைச்சேன், ஆண்டவருக்கு கனிவோடு நன்றி சொன்னேன். ஆமென் அல்லேலூயா. அதே சம்பவம் தான், அதை விட ஸ்பீடு தான் வருது. டிராவலர் வண்டி ஸ்பீடு தான் வரும். ஒரு 100 ஸ்பீட்ல வராது, லாரி நிக்குது. அங்கேயே அதே மாதிரி அந்த சம்பவம், லாரி நிக்குது. ஒரு டாடா அந்த அசோக் டோஸ் பண்ணி அந்த வண்டி போயிட்டு எங்க வண்டி தான் நான் வாங்கின வண்டி, அதை எடுத்து போய் இடிச்சு அது மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் இறந்து போயிட்டு வண்டி அப்புறமா ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஏதோ வேற ஒரு வாடகை வாங்கணும். ஆனா இதை ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவருடைய பிள்ளை நாங்கள் வண்டியில் உட்கார்ந்து இருக்கும் போது பிசாசு என்னன்னாலும் கர்த்தரை தாண்டி நான் உள்ள வந்து தொட முடியும். நீங்க சொல்ற குடும்பத்திற்கு உனக்கு விரோதமாய், உன் ஊழியத்திற்கு உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு அவன் சாத்தான் என்ன மரண கட்டுகளை கண்ணிவளையில் வாழ்க்கை விரித்தாலோ அவரை தாண்டினா உன்னை வந்து தொட முடியும். இதெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு. ஏன் நீங்க பைத்தியமாய் நான் சொல்ல நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா பைத்தியமா பிடிச்சிச்சு உனக்கு? ஆமென். இயேசு இயேசு சொல்றேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா கூட சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க. இயேசு இயேசு எப்ப பார்த்தா இயேசு. ஏன் தெரியுமா? இத்தனை கண்ணிக்கும் தெரிந்து என்னைக்கோ செத்திருக்க வேண்டியது. எனக்கு ஞாபகம் அல்ல, 5-6 விபத்துகளே ஒரு சேதம் இல்லாமல் காத்தாரே. அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால அந்த தொண்டை கிளியா போகிற இடமெல்லாம் கத்துறேன். உங்களுக்கு தொண்டை கிளியா இயேசு பத்தி சொன்னேன். இயேசு நான் அசத்திருப்பேன், இயேசு நான் குடும்பம் அழைத்திருக்கோம். அல்லேலூயா. உலகத்தான் சொல்ற மாதிரி சந்ததிக்கு பேர் சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டோம். அவன் வண்டியில் நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா? எல்லாமே இருக்கிறாங்க. மீதல அவங்க மாமா இருக்காங்க, சொந்த மாமா இருக்கிறாங்க, எல்லாமே ஃபேமிலி இருக்காங்க. இன்னும் பார்த்தா இந்த சந்ததி இல்லாம போயிரு, அவங்க வீட்டுல ஒரு சந்ததி இல்லாம போயிரு. அவங்க அக்கா ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க தம்பி ஃபேமிலி இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இந்த சந்ததியே இல்லாம போயிருக்கோம். அப்ப இந்த உலகத்தான் பிசாசு என்ன சிரிச்சிருப்பான், இந்த உலக மக்கள் பார்த்தா என்ன சிரிச்சிருப்பாங்க கொஞ்சம் நினைச்சு பாக்குறேன். என்ன இயேசுவை தேடிட்டாங்க, அவங்க இயேசுவை தேடி போனாங்களே. இந்த நல்லதான இந்த வண்டிய குளத்துல இருந்தாங்க, இந்த இந்துல இருந்தாங்க, சொன்ன இயேசுவை தேடி போயிட்டு இன்னைக்கு எல்லாமே இருந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்களா சந்ததிக்கு பேர் சொல்றதுக்கு கூட ஒரு பிள்ளை இல்லாம, இன்னும் சொல்ல போனா கணத்தை தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்களேங்கிற ஒரு நிலையை உருவாகி இருக்கும். ஆனா ஆதான் கடந்த வார்த்தை ஆண்டு சொல்றார், அவன் நினைக்கிறது ஒன்று நடக்காது, பிசாசு நினைக்கிறது ஒன்று நடக்கிறது. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் பிசாசு அவன் மறைமுகமாய் விரித்த எல்லாம் மறைக்கும். கர்த்தர் அதை நீங்களாக்கி மீட்டு அதெல்லாம் ஒன்று இல்லாம சேர்ந்து அப்ப பிசாசு சொல்றே சாத்தானே என் பிள்ளையாம என்ன மீறின என் பிள்ளைய தொடர்ந்து இன்னைக்கு நான் சொல்றேன், என் பலத்தினால நான் நிக்கல, என் வைரக்கியத்தினால நிக்கல, கர்த்தருடைய கிருபையினால நான் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாழுறது அவருடைய கிருபையினால. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்ல நினைக்கிறேன், என் வாழ்க்கை ஓடுறது கிரேஸ்ல தான் ஓடுதுன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? இப்ப அடிஷனலா இன்னும் கிரேஸ் கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. என் நாட்கள் எல்லாம் எப்போ முடிஞ்சிச்சு? இன்னைக்கு ஆண்டவருடைய நாட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் பரிபூர்ண நீடித்த அந்த செயல் கொடுத்தோன்னு சொல்றது, நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை இயேசுவாவை உனக்கு நான் கொடுப்பேன், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால பிசாசு என் வாழ்க்கையை ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான் செய்ய வேண்டியது தெரியுமா? ஆண்டவரை நம்ம பற்றி பார்க்கணும். அல்லேலூயா. அதனால தொண்டைக்கு ஒவ்வொரு வாரம் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணாதீங்க, சபையில் நடக்கிற ஆராதனை கட் பண்ணாதீங்க. உங்களை மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்ற வார்த்தை, என் ஆண்டவருக்கு அந்த 1 மணி நேரம் நீ கொடுக்கறதுனால உன்னுடைய லைஃபே சேவ் ஆகுங்க. அல்லேலூயா. ஏதோ சின்ன கை கால் போனாலும் ஒரு உயிர் இருக்கும், உயிரே போனா அப்புறம் என்ன பண்ண முடியுங்க? ஆனா அந்த உயிரையே கர்த்தர் கொடுத்தா. யார் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பாக நீயும் நானும்